ஹாய் சிக்கா பாய். சிக்கா பாய் அப்படிங்கிறத விட மாமா பாய் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு கரெக்டாக 10 பொருத்தமும் பக்காவாக இருக்கும். ஏன் அப்படின்னீங்கன்னா, என் கூட இருந்தப்போ உங்களை எல்லோரும் மாமா மாமா மாமான்னாங்க. அது உண்மை இல்லை. ஏன்னா எனக்கு இப்போ வரைக்கும் எந்த ஒரு தப்போ இல்லை என்னை வந்து யார்கிட்டயாவது ஏதாவது ஒன்றா அந்த மாதிரிலாம் நீங்கள் செய்யலை. அதை நானும் சொல்லுவேன், ஆண்டவனுக்கு தெரியும், அது உங்களுக்கு தெரியும். ஆனால் இப்போ வந்து அந்த மாமான்னு பேர் ஏன் அப்போ வச்சாங்க அப்படிங்கிறது எனக்கு உண்மையாலுமே இப்போ தான் புரியுது. சரியா? நீங்கள் ஒரிஜினல் மாமான்னாலே சம்சாரத்துக்கு தான் இருந்திருக்கீங்க அப்படிங்கிறது வந்து எனக்கு இப்போ ரொம்ப யோசிக்கிறேன். சரி, அதனால தான் முன்னாடியே மாமான்னு சொல்லிட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, சிக்காபா ஏதோ நிறையா பேசுனீங்களாம், ஏதோ கல்லை எடுத்தீங்களாம், உளியா செதுக்குனீங்களா, சிற்பம் பண்ணிங்களா, எனக்கு தெரியாது. நான் இந்த விழுதுகளில் லைவ் போட்டுக்கிட்டு பூரா பேர் வந்து போட்டுக்கிட்டு இருந்துச்சுங்க. சரி, எதுவும் உண்மை பொய்ன்னு தெரியாமல் நம்ம எதையுமே வார்த்தையை விட வேணாம்னு சொல்லிவிட்டு லைவை கட் பண்ணிவிட்டு இப்போ தான் பார்த்துட்டு வந்து உங்களுக்கு சரி பதில் சொல்லலாம். ஏன்னா பிள்ளைய தான் சொன்னாலுங்க, அக்கா நீ பதில் பேசாமல் இவர் ரொம்ப ஓவராக பேசுகிறாரு, நீ பேசுக்க அப்படின்னு சொன்னனால இப்போ தான் வந்து பேசலான்ட்டு உட்காந்துருக்கேன். சரி, அப்புறம் என்னமோ நேற்று தான் சுமி வந்து எல்லாருக்கும் ஆபாச புகைப்படங்களை அனுப்புன மாதிரியும் நீ போய் உன் குடும்பமானத்தை காப்பாற்றுன மாதிரியும் அப்படியே அள்ளி ஒரே தான் விட்றீங்களே, எப்படிரா? அவள் 25 வருஷமாக 4 சவுத்துக்குள்ளே பண்ணின விஷயம் நீங்கள் சோஷியல் மீடியாவில் பண்ணவும் அது வெளியே வந்துருச்சு. அவன் இந்த மாதிரிலாம் பண்ணினனால தானே நீ குடும்பம் வேறான தூக்கி வீசிட்டியன்ட்ட வந்த. சரி, ரவுடி பேபிங்கிறத வந்து நான் தான் மாற்றி வெறும் சூர்யா வச்சுருக்கேன். யார் சொன்னா? முதல்ல சொல்லு, யார் சொன்னா? ரவுடி பேபிங்கிற பேரை நான் மாற்றிட்டேன். என்ன ஒரு பக்கத்து பெரிய காக்கா சொல்லிக்கிட்டு இருக்கு, ஒரு பக்கத்து நீ சொல்லிக்கிட்டு இருக்கே. நான் மாறலாம் இல்லை, நான் அப்படியே தான் இருக்கேன். ஏன் அடி வாங்கினவன் உனக்கு தெரியாத? மீடியாக்குள்ளே தான் நான் வெறும் சூர்யாவாக இருக்கிறேன். வீட்டுக்குள்ளே என்ன ரவுடி பேபியாக தான் இருக்கேன். அட்டி பொழுதன்னைக்கு வாங்கி உன் கொட்டையை கடக்க வச்சு மூக்குழம்பை உடச்சி உன்னை கொட்டை 4 ரத்தத்தை வெளியே வர வச்சவ. அப்போ இன்னும் சாதாரண சூர்யா தான் நினச்சி. சாதாரண சூர்யானா அடிக்க மாட்டாளே. சாதமாக அந்த இப்போ லைவில் பேசிக்கிட்டு இருக்கேன், இந்த வீடியோவில் பேசுகிறேன், இந்த மாதிரி தானே இருப்பேன். நான் இப்போ ரவுடி பேபியாக இருக்கிறதுக்கு தானே உன்னை தூக்கி போட்டு கும்மா குத்துனேன். வாங்கிக்கிட்டு எப்படி ரவுடி பேபி இல்லை, வெறும் சூர்யான்னு யார் சொன்னா? வெறும் சூர்யான்னு நான் ரவுடி பேபியாக தான் இருக்கேன். இன்னும் அதே மாதிரி தான் இருக்கேன். அதே பெரிய காக்கு சொன்னால் தான் உனக்கு சொல்கிறேன். நான் மாறி காட்டவா? ஒரு நிமிஷத்தில் மாறவா? சரி, அவள் மான மரியாதையை மறைக்கிறதுக்காக சூர்யாவே வேணான்னு நான் தூக்கி போட்டுட்டு வந்தேன். என்னோட குடும்பம் மானம் தான் முக்கியம், அவள் விஷயம் வந்து எனக்கு முக்கியம் இல்லைங்கிறியே. இதே மாதிரி நானும் பண்ணியிருந்தா, இதே மாதிரி என்ன இருந்தாலும் சூர்யாவோட மான மரியாதை தான் முக்கியம், 5 வருஷம் எனக்காகன்னு சொல்லி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறவ, அதனால என் பொண்டாட்டியே வேணாம், என் மான மரியாதை முக்கியம், என் சூர்யாவோட மான மரியாதை தான் முக்கியம்னா என்னை காப்பாற்றிருப்பியா? இல்லை என்ன நீங்கள் 2 பேரும் பேசாமல் இருந்திருப்பீங்களா? நீங்கள் என்னென்ன பேசியிருப்பீங்க, நீ என்னென்ன கதை கட்டியிருப்ப, நீ என்னென்னலாம் பண்ணியிருப்பேன்னு எல்லாருக்கும் தெரியும். புரியுதா? எல்லாருக்கும். சும்மா யதார்த்தமாக அந்த துபாய்க்காரங்கிற ஒரு மேட்ரு வந்ததுக்கே நீ என்னென்னலாம் கட்டுக்கதை விட்ட. ஆனால் ஆண்டவன் இருக்கேன் தெரியுமா? அவள் அடிக்கடி ஒரு வார்த்தை சொன்னா. யார்? இந்த சுமைங்கிற ஒரு உத்தமி ஒருத்தி சொல்லிக்கிட்டு இருந்தா, நீ எவன்ட்டையோ திறந்து காமிச்ச அம்மன வீடியோ என்கிட்ட இருக்குன்னா. நான் அப்போ கூட அதை தான் சொன்னேன். இருக்கா? வாழ்க்கையவே நான் பறிச்சுக்கிட்டேங்கிற, எல்லாமே போச்சுங்கிற, அப்புறம் நீ சோஷியல் மீடியாலாம் போடாத, நான் ஆமான்ட்டு போயிடுவேன், நீ புருஷனுக்கு அனுப்பு. அதை பார்த்தோன்னே ஏன்னா சிக்காபாய்க்கு வந்து ஒரே ஒரு விஷயந்தான். என்ன விஷயம்னா, கெட்ட வார்த்தை அது எதையுமே விட்டுருவார். ஆனால் தான் பொருளை அடுத்தவன் வந்து ஆசைப்பட்டுட்டான், அதை தொட்டுட்டான் அப்படின்னு தெரிஞ்சாலே தூக்கி வச்சுருவார். ஆனால் அந்த குடும்பங்கிற விஷயத்தில் ஏன் இப்படி மானம் வெக்கம் சூடு சொன்ன எதுவுமே இல்லாமல் இருக்கான்னா, நான் யோசிச்சு பார்த்தது 2 விஷயந்தான். இவன் மானத்தை காப்பாற்றுறதுக்கு காளி மேலே சத்தியமாக கிடையாது, பாண்டி மேலே சத்தியமாக கிடையாது. ஒரு பையன் கல்யாணம் பண்ணாமல் இருக்கான், அந்த சின்ன குழந்தை, அதுக்கப்புறம் அந்த பெரிய பையனை கூட விடுங்க, அவன் எனக்கு விவரம் தெரியும். இந்த சின்ன பையனோட வாழ்க்கை, அந்த குழந்தை புள்ள தாய் இல்லாத புள்ள அப்படிங்கிற ஒரே காரணத்தால் அந்த குழந்தை, பசங்களை கூட விடுங்க, அந்த பச்சை குழந்தை, அந்த குழந்தை ஏற்கனவே தாய் இல்லாமல் பெண் அப்படிங்கிற அந்த வீட்டுக்குள்ளே யாருமே அது இப்போ அவன் கல்யாணம் பண்ணியிருந்தா கூட சித்தின்னு யாராவது இருந்திருப்பாங்க, அம்மா இருந்திருப்பா, இல்லை பாட்டி அப்படி இப்படி இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பார்ப்பாங்க. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, சிக்காபாய்க்கு அவன் மானத்தை காப்பாற்றின அது 25 வருஷமாகவே போச்சு. வரிசையாக நான் லிஸ்ட்டு போட்டேனே, எல்லோரும் மறந்துட்டீங்களா? அடிக்கடி எல்லோரும் மறந்துடுறீங்கன்னு நினைக்கிறேன். வரிசையாக லிஸ்ட்டு போட்டேன் தெரியுமா? எத்தனை பேர் தான் உன் வாழ்க்கையில் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஆதார் கார்டு மாற்று வந்துச்சு, அதுவும் மறைஞ்சு போச்சு. இப்போ இதெல்லாம் வந்துக்கிட்டு இருக்கும்போது தான் குடும்பமே வேணான்னு சொல்லிட்டு நீ தூக்கி வீசிட்டு வந்த. ஏன் சரியா? யார் சிற்பமாக்கி வச்சுருக்கா? நீ யார் இந்த மீடியாவுக்குள்ள தெரியுமா? சாதனா கூட நீ சுற்றுன அவ்வளோவா தெரியாது, டிக்டாக்காரங்களுக்கு தெரியும். ஆனால் அந்த சோஷியல் மீடியாவுக்குள்ளே இன்றைக்கி வரைக்கும் நல்ல நியூஸாக வரட்டும் இல்லை கெட்ட நியூஸாக வரட்டும், என்னான்னு போடுவாங்க? ரவுடி பேபி சூர்யாவின் ஆண் மகன் அப்படின்னு போடுவாங்களா? இல்லை சிக்கந்தரனின் மனைவி சுமின்னு போடுவாங்களா? இல்லை சுமியுடன் காதல் புருஷன் அப்படிங்கிற மாதிரி போடுவாங்களா? சொல்லு. சும்மா சுற்றிக்கிட்டு இருந்த உனக்கு இந்த மாதிரி
என்றைக்குமே பாசிட்டிவான ஒரு விஷயத்தில் போனால் என்றைக்கு நல்ல பேர் வராது. நம்ம இவ்வளோ பப்ளிசிட்டி ஆக முடியாது. நான் வேணும்னு தான் நெகட்டிவ் பிரேமில் வந்தேன். நான்லாம் ஒரிஜினல் கேரக்டராக வந்திருந்தேன்னா இந்த மீடியாவுக்குள்ளே என்னை யாருனே தெரிஞ்சிருக்காது. சரியா? உனக்கு நல்லா தெரியும்ல நான் ஏன் நெகட்டிவ் பிரேமில் வந்தேன், என்னையை நானே ஏன் கெட்டவளாக்கிக்கிட்டேன், ஏன் நடந்தது பாதி நடக்காத பாதி உண்மையில நான் ஏன் சொல்லி பிரேமாக வந்தேன்னா எனக்கு பிரேம் வேணும். ஏன்னா ஒருத்தங்கிட்ட நான் விட்ட சவால் 6 மாதத்தில் நான் ஃபேமஸ் ஆகி காட்டுவேன், 1 வருஷத்தில் அத்தனை பேருக்கு என் பேரை திடுற மாதிரி நான் காட்டுவேன்னு சொல்லி நான் விட்ட சவால். நான் சவால் விட்டேன்னா அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன், எவ்வளோ வேணாலும் நான் இறங்குவேன். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சாதனா கூட இருக்கிறப்போ உனக்கு எவனாவது தெரிஞ்சானே சொல்லு. இன்றைக்கி ஏன் கூட வந்ததுக்கு பின்னாடி உனக்கு ஒரு அடையாளம், பிச்சை எடுத்தானா பெருமானு, அதை பிடிங்கி தின்னானா அனுமாரு, அந்த மாதிரி கதையா உன்னே நான் ஃபேமஸ் வச்சுட்டா நீ அதை வச்சு குடும்பத்தையே ஃபேமஸ் ஆக்கி விட்றேன். இல்லை ஒன்னையால் அந்த மீடியாவுக்குள்ளே நான் தெரிஞ்சேனா, இல்லை ஒன்னையால் தான் இந்த எல்லா மக்களுக்கும் என்னை தெரிய வந்துச்சா, யாருனால ஃபேமஸ் ஆனா, யார் கல்லா கிடந்ததை உளியா சிரிக்கி சிற்பமாக்கினது, நொந்து போய் நூலாக போய் இப்படியெல்லாம் பண்ணுறாளே சீன்னு சொல்லி உன் குடும்பத்துக்குள்ளேயே ஒரு கரையோடு வாழ்ந்துக்கிட்டு இருந்த நீ, அப்போ நான் வர என்கிட்ட என் பொண்டாட்டி செத்து போயிட்டா, எனக்கு வீடு வாசல் இருக்குது, நான் உன்னை அப்படி வச்சுக்குவேன் இப்படி வச்சுக்குவேன், என்னென்ன மொல்ல மாதிரித்தானா, என்னென்ன முடிச்ச வைக்கத்தானா, என்னென்ன ஒரு பித்தலாட்டத்தானா அத்தனையும் பேசி வந்தேன். ஃபேமஸும் ஆகி இன்றைக்கி உட்காந்த இடத்துல நீ சம்பாதிக்கிறேன்னா யார் மூலியமாக நீ உட்காந்த இடத்துல இன்றைக்கி இவ்வளோ ரூபா சம்பாதிக்கிறேன். நான் இப்போயும் சொல்கிறேன், என்றைக்கு விசுவாசமாக இருப்பேன்னா நான் என் தம்பி குமரேசனுக்கு விசுவாசமாக இருப்பேன். புரியுதா? அவன் என்கிட்ட பேசுகிறான் பேசலை, அது எனக்கு தேவையே இல்லை, ஆனால் விசுவாசமாக இருப்பேன். ஏன்னா இன்றைக்கி நான் கௌரவத்தோடு உட்காந்து நான் இந்த மாதிரி எனக்கு பாதுகாப்பு மட்டும்தான் நீ. நான் இன்றைக்கி கை நிறைய சம்பாரித்து ஒழுக்கத்தோடு இந்த அளவுக்கு நான் சம்பாதிக்கிறேன்னா அதுக்கு முழுக்க காரணம் என் தம்பி. புரியுதா? எல்லாமே நீன்னு பேசினா அப்போ உனக்கு வாழ்க்கையை காட்டினவ யார்? நீ ஏற்றி விட்ட ஏன்னாப்போ நீ என்னையவே தூக்கி விட்டுக்க நான் பார்க்குற. அப்போ அவனெல்லாம் எப்படி? என்றைக்குமே ஒன்று சொல்கிறேன் சிக்காபாய், நல்லா தெரிஞ்சுக்கோ. வாழ்க்கையில் நம்ம கஷ்டப்படுறப்போயோ, நம்ம குழிக்குள்ள விழுந்தப்பையோ, நம்ம உயிருக்கு ஆபத்துங்கிறப்பையோ, பசின்னு இருக்கிறப்பையோ நமக்கு யார் உதவி செய்கிறாங்களோ அவங்கள மறக்கவே கூடாது. நம்ம மறந்தோன்னு வச்சுக்கவே கடவுள் நமக்கு மரணத்தை தான் கொடுப்பான். மரணத்தை விட மோசமான ஒரு வழிகளை கொடுப்பான், கஷ்டத்தை கொடுப்பான். இப்போ நீ இருக்கிற பத்தியா இந்த மாதிரி. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, என்றைக்குமே ஏற்றி விட்டவங்களையும் இன்றைக்கி நம்ம ஒரு வேளை சாப்பாடு சாப்பிட்றவங்களுக்கும் நம்ம மரியாதை கொடுக்கணும். அதனால தான் கடவுள் எவ்வளவு கஷ்டம் எனக்கு என் பிள்ளைகளை பிரிஞ்சு 1 வருஷம் ஜெயிலு, 1 வருஷம் கேஸு, அது இதுன்னு எவ்வளவோ அடித்தான். அடித்து குழியில் படுக்க வச்சு தள்ளி ஒரு பாதாள குழியில் நீ எல்லாரும் சேர்ந்து தள்ளுனாங்க. இன்றைக்கி ஆண்டவன் அவங்க எல்லாரையும் பாதாள குழியில் தள்ளி மூடிட்டான். எப்படி இருக்கிற இடம் தெரியாமல் மூடிட்டான். ஆனால் குழிக்குள்ள விழுந்த எண்ணெயை ஆண்டவன் கையை பிடிச்சி மேலே தூக்கி ஒரு 2 வருஷம் 3 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த எந்த ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு 5000 ரூபா வீட்டு வாடகை கூட கொடுக்க முடியாமல் இருந்து கஷ்டப்பட்ட ஒரு சூர்யாவோட வாழ்க்கை இன்னைக்கு இந்த நிமிஷம் இந்த நொடி ஆண்டவன் கொடுத்த பிச்சை. நான் இருந்த நேர்மை, நான் ஒத்துக்கிட்ட பொய்னா பொய், உண்மைன்னா உண்மைன்னு சொல்லி நான் இருந்த இந்த நேர்மையான வழியில் தான் கடவுள் என் உயிர் போகக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தில் என் பிள்ளைய நேரங்காலம் சரியில்லாமல் அதுகளோட உயிருக்கு ஆபத்து இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் ஐயோ உயிர் போனால் திரும்பி வராது, ஆனால் கஷ்டத்தை மீண்டு நம்ம வந்துடலாம் அப்படிங்கிறனால நான் செய்த தர்மம் ஏதோ எங்கள் அம்மா செஞ்ச தர்மம் தான் எங்களுக்கு கடவுள் இவ்வளோ கஷ்டத்தை கொடுத்தாலுமே கடவுள் என்னை காப்பாற்றிருக்கான். இன்றைக்கி இந்த அளவுக்கு நான் ஸ்டெடியாக உட்காந்துருக்கேன். புரியுதா? அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, நீ எப்போவுமே உங்ககிட்ட இருக்கிற ஒரு கெட்ட பழக்கம் என்ன அப்படின்னா, ஏற்றி விட்டவங்கள மறந்துடுவேன், சோறு போட்டவங்களையும் மறந்துடுவேன். உங்கள் அம்மா இருக்க வரைக்கும் எங்கள் அம்மாவுக்கு சோறு கொடுத்தது சூர்யா நீ சொல்லிக்கிட்டே இருந்த. உங்கள் அம்மா செத்துச்சு, நான் சோறு கொடுத்தது உங்கள் அம்மா பார்த்த டாப்பிக்கே நீ க்ளோஸ் பண்ணிட்டேன். நாளைக்கு நானே செத்து போனாலும் சூர்யாங்கிறவன் இருந்தா வாழ்ந்தா செத்தா முடிஞ்சு போச்சு. இதே மாதிரி தான் உன் குடும்பத்துலேயும் யாராவது ஒருத்தர் ஏதாவது ஒன்று ஆகி போச்சுன்னா இருந்தா மான மரியாதை போச்சு, தாங்க முடியல போயிட்டா அப்படின்னு உன் டாப்பிக்கை முடிப்பேன். எப்போவுமே இழப்பு யாரால ஏற்பட்டுச்சு, எதுக்கு ஏற்பட்டுச்சு, ஒருத்தவங்க கண்ணீர் நம்மனால ஒருத்தவங்க கண்ணீர் விட்டாங்கன்னா ஏன் விட்டாங்க, எதுக்கு விட்டாங்க அப்படின்னு சொல்லி நீ யோசிக்கணும். என்றைக்குமே செய்த தவறை நீ உணர்ந்தின்னு வச்சுக்கவே வாழ்க்கையில் நல்லா இருப்பேன். உனக்கு ஏன் வரிசையாக இழப்புங்கிற ஒரு விஷயம் நடந்துக்கிட்டே இருக்குது சொல்லு பார்ப்போம். அந்த இழப்போட வழியை அந்த வழி மாதிரி உன் குடும்பம் செஞ்சிச்சோ, நீ செஞ்சியோ, உன் வம்சம் செஞ்சிச்சோ எனக்கு தெரியாது. அப்போ அந்த இழப்போட வழி உனக்கு எப்படி இருக்கோ அந்த இழப்பையும் தாண்டி ஒரு வழியை நீ செஞ்சுருக்க. அதனால தான் அந்த கர்ம வினையை இப்போ நீ தீர்த்துக்கிட்டு இருக்க, அதாவது ஏன் மூலமாக. சரியா? கட்டின பொண்டாடி கூட இன்றைக்கி உண்மையாக உனக்கு ஒழுக்கத்தோட நேர்மையாக ஒருத்தனுக்கு ஒருத்தியா இந்த 25 வருஷத்தில் அவள் வாழ கிடையாது. ஏன் தெரியுமா? நீ செய்த பாவம். உன் பரம்பரை யார் செஞ்ச பாவமா என்னன்னு தெரியல. அதனால் என்றைக்குமே நீ இன்னும் பாவத்தை தான் சேர்க்குற, இன்னும் பாவத்து மேலே பாவம் ரொம்ப சேர்க்குற.
ஏன் தெரியுமா? அவள் அப்படிப்பட்டவதான்னு உனக்கு நல்லா தெரியும், உன் மனசாட்சிக்கு தெரியும். ஆனால் 5 வருஷம் சம்பாதிக்க வழி இருந்தோம், எனக்கு வந்து சினிமா துறை எவ்வளவோ வழிகள் இருந்தோம். நான் எல்லாமே சரி வேணாம், ஒரு சில விஷயங்களை எனக்கு ஒத்து போக முடியல அப்படிங்கிறதுக்காக எல்லாத்தையும் தூக்கி வீசிட்டு நீங்கள் உனக்காக நான் வந்து இருக்கிறப்ப என்னை அழுக வைக்கிற பற்றியா, என்னை கண்ணீர் விடுற பற்றியா? நான் ஓப்பனாகவே நான் உன்ட்ட என்ன சொல்லியிருந்தேன், நான் அப்படி வாழும்போது கூட 10 பேர் கொடுத்தது மேலே மட்டும்தான் எனக்கு வழி. ஆனால் நீ கொடுக்கக்கூடிய வழி உள்ள மனசுக்குள்ளே, சரியா? கஷ்டப்பட்டா கூட சாயங்காலம் 7 8 மணி 10 மணி ஆனால் ஒரு சரக்கு அடிச்சனா படுத்தனா தூங்கினா அப்படி மறந்துடும், அவ்வளோதான் நிம்மதியான வாழ்க்கை. ஆனால் இன்றைக்கி நேர்மையாக ஒழுக்கத்தோடு வாழ்ந்து என்னை மற்றவங்களாம் யாரும் சொல்லலை, மற்றவங்களாம் யாரும் பேசலை, ஏதோ சூழ்நிலை போனோன்னு சொல்லி என்னை மக்கள் எல்லாருமே ஏற்றுக்கிட்டாங்க. இன்றைக்கி நல்லபடியாக வாழ்கிறாங்க. ஏன்னா ஒரே ஒரு கெட்ட பேர் தான், அடுத்த புருஷனை வச்சுருக்கா, அடுத்த புருஷன் கூட வாழ்கிறேன், இந்த ஒரே ஒரு பேர் மட்டும்தான். மற்றபடி எந்த இதுவுமே மக்கள் என்கிட்ட எந்த குறையுமே சொல்லலை. அதனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, என்னமோ சொல்ல வந்து நானே மறந்துட்டு பாருங்க. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, நீ எப்போவுமே எப்படி தெரியுமா, ஒரு சுயநலவாதியாக நீ மாறுவேன். நான் மாறவே மாட்டேன். நான் இப்போயும் சொல்கிறேன், என் ரவுடி பேபிங்கிற பேரை வந்து நீயும் எங்கள் பெரிய அக்காவை மாற்ற கிடையாது. என் பிள்ளைகளுக்காக அந்த ஒரு குணத்தை நான் மாற்றி வச்சுருக்கேன். என் தங்கச்சிகளுக்காகவும் என்னை மதிக்கிற அக்காக்களுக்காகவும் நான் அதை மாற்றி வச்சுருக்கேன். இன்றைக்கி குழந்தைங்க வரைக்கும் உட்காந்து என் வீடியோ பார்க்குறாங்க, லைவ் பார்க்குறாங்க. அக்கா என் பொண்ணுக்கு ஹாய் சொல்லுங்கள், என் தம்பிக்கு என் பையனுக்கு ஹாய் சொல்லுங்கள், என் பசங்க உங்கள் வீடியோ பார்க்குறாங்கன்னா குழந்தைங்க பார்க்குறாங்களேன்னு சொல்லிட்டு என் மனசை நானே மாற்றிக்கிட்டேன். மாற்றினது நீங்கள் யாரும் கிடையாது, என் தங்கச்சியை மட்டும்தான். மாறினது யாரும் கிடையாது, நான் மட்டும்தான். புரியுதா? அதனால் ஆகுன்னு அந்த ரவுடி பேபிங்கிறத மாற்றிட்டே வெறு சூர்யா. இப்போ ஒரு ஆக்டருங்க இருக்காங்க, நடிகர்கள் இருக்காங்க, சினிமா படத்தில் பயங்கர வில்லனாக நடிப்பாங்க. ஏன்னா அது அவங்களோட கதாபாத்திரம். ஆனால் ரியலான லைஃப்பில் ரொம்ப சாஃப்டாக இருப்பாங்க. அது இன்னொரு முகம், அவங்களுக்கு 2 முகம் இருக்குது. அந்த மாதிரி எனக்கு ஒரு 2 முகம் இருக்குது, இப்போயும் இருக்குது, இந்த நொடி இந்த நிமிஷம் வரைக்கும் இருக்குது. புரியுதா? ஆனால் வேண்டாம், சரியா? இது வந்து மீடியா, எனக்கு ஒரு நடிப்பு, இதில் வந்து எப்படி சாஃப்டாக இருக்கணுமோ அப்படி இருந்துட்டு போயிடுவேன். ஆனால் ஒரிஜினல் ரவுடி பேபி சூர்யாங்கிறது உள்ளுக்குள்ளே இருக்குது. புரியுதா? மீடியாவை தாண்டி என்னோட ரியலான லைஃப்பில் இருக்குது சிக்கா. நான் மாறலை, அதுக்காக அது இதெல்லாம் பயந்துக்கிட்டுலாம் கிடையாது. பையன் வளர்றான், அவனோட வாழ்க்கை அப்படிங்கிறனால நான் யோசிச்சு அமைதியாக இருக்கேன். 100க்கு 100% மாறினது என் தங்கச்சிகளுக்காக தான், சரியா? உனக்காகவோ எங்கள் பெரிய அக்காவுக்கோ கிடையாது. அதனால் ரொம்ப பில்டப் சீனெல்லாம் விடாத. ரொம்ப உளிய வச்சேன், சிற்பம் செதுக்கிறேன், பஞ்சு டைலாக் ரொம்ப பேசாத. நீ எப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும், சரியா? உன் குடும்ப மானத்தை போய் முதல்ல காப்பாற்று. சந்தோஷமா வரப்பா, டாட்டா.